இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் ஒரு நாம என்ன புரிந்து கொள்ள என்று சொன்னால், அந்நிய மக்களோடு பேசுகிற நேரத்தில் அவங்களுக்கு எங்களுக்கும் தொடர்பாடுவதற்குள்ள ஒரு சிறந்த ஊடகம் என்ன? சிந்தனை. அவர்களுக்கும் எங்களுக்கும் தொடர்பாடுவதற்குள்ள மிக சிறந்த ஊடகமே சிந்தனை தான். இந்த சிந்தனை வைத்துத்தான் பல விஷயங்களை அவருக்கு என்ன செய்ய முடியும்? உணர்த்த முடியும். ஏன்? நமக்கும் அவருக்கும் பொதுவாக இருப்பது அதுதான். சிந்தனைகள், இந்த உலகத்தை எப்படி சிந்திக்க வேண்டும் என்ற அடிப்படைகள் தான் பொதுவாக இருப்பது. ஏன்? குர்ஆனை அவர் இஸ்லாமிய மார்க்கத்துக்குரிய ஒரு வேதமாக மட்டும் என்ன செய்யலாம்? பார்க்கிறான். அப்ப அப்படி இருக்கிற நேரத்தில் நானும் அவனும் பேச வேண்டும் என்றால், இஸ்லாத்துக்கு வெளியே உள்ளவரோடு நாம் உரையாட வேண்டும் என்றால், எங்களுக்கு இடையே உள்ள பொதுவான ஒரு அம்சம் என்ன? ஊடகத்திற்கு நாம் சிந்திக்கின்ற சிந்தனை. ஏன்னா சிந்தனை விஷயங்களை இறைவன் என்ன செய்திருக்கிறான்? பொதுவாக படைத்திருக்கிறான். நாம் சரியான கோணத்தில் சிந்திக்கிறோமா? இந்த அடிப்படைகளை வைத்து நாம் என்ன செய்ய முடியும்? மாற்றங்களை உருவாக்க முடியும். அன்புள்ள சகோதரர்களே, நாம் குர்ஆனை வைத்திருக்கிறோம். சிந்தனையை படைத்தவனுடைய வேதத்தை என்ன செய்திருக்கிறோம்? வைத்திருக்கிறோம். சிந்தனையை படைத்தவனை விட எப்படி சிந்திக்க வேண்டும் என்று யாராலும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சிந்தனையை படைத்தவனை விட எப்படி சிந்திக்க வேண்டும் என்று யாராலும் இந்த உலகத்திலே சொல்ல முடியாது. எப்படி கேள்விகளை மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும் என்று நம்ம சொல்ல முடியாது. அதனால ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாது இருப்பதனால், குர்ஆனை வைத்து நாங்க முஸ்லிம் அல்லாத சகோதரர்களுக்கு எதுவும் விளங்கப்படுத்த முடியாது சொல்ல முடியாது. இது முதலா புரிஞ்சுக்கணும். குர்ஆனை வைத்து எதை முஸ்லிம் அல்லாத சகோதரர்களுக்கு விளங்கப்படுத்த முடியாது அப்படி என்று சொன்னால், எது நம்பிக்கையோடு சார்ந்ததோ அதை வேண்டுமென்றா என்ன செய்யலாம்? விளங்கப்படுத்த முடியாமல் இருக்கலாம். ஏன்னா அதை நம்பல, அதனால விளங்கப்படுத்த முடியாது இருக்கலாம். ஆனால் சிந்தனை ரீதியான கேள்விகள் இருக்கின்றனவே, இப்படி சிந்திக்கணும், இப்படி கேட்டு பாருங்க, இப்படி யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி நடங்க என்பதில் குர்ஆனை தாண்டி எதுவும் கிடையாது. சிந்திக்க தூண்டுவதில் இப்படி சிந்தியுங்கள், இப்படி பாருங்கள், இது எல்லோருக்கும் பொதுவானது. அதனால் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், குர்ஆனை வைத்து அடுத்த முஸ்லிம்கள், அடுத்த மக்களுக்கு நாம் இஸ்லாத்தை சொல்ல முடியாது என்கின்ற வார்த்தை சிறந்த ஒரு வார்த்தை கிடையாது. எப்படி நம்ம புரிந்து கொள்ளணும்? குர்ஆனை வைத்து தான் மற்றவர்களுடைய சிந்தனையே இயக்க முடியும். மற்றவர்களுடைய சிந்தனையே இயக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், குர்ஆன் சிந்தனையின் உச்சகட்டம். குர்ஆன் சிந்தனையின் உச்சகட்டம். காரணம், சிந்தனையை படைத்த இறைவனுடைய வார்த்தைகள், சிந்திப்பதை படைத்த இறைவனுடைய வார்த்தைகள். அப்ப இறைவன் ஒரு கேள்வி கேட்டான் என்று சொன்னால், அது ஒரு மனிதன் சாதாரணமாக சிந்தித்து கேட்க முடியாத அளவில் இறைவன் என்ன செய்வான்? அந்த கேள்வியை வைத்திருப்பான். அதுல பல அர்த்தங்கள் இருக்கும். சில பொழுதுகள் நம்மளுக்கு சரியான சிந்தனை உருவாகி இருக்கும், அதை எப்படி கேட்கிறேன்னு தெரியாம இருக்கும். அதை இறைவன் என்ன செய்வான்? அந்த விதியை அமைத்து கொடுப்பான். எனவே இந்த இடத்தில் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இறைவன் எப்படி முஸ்லிம் அல்லாத சகோதரர்களிடம் கேள்வி கேட்கிறான், இணை வைப்பாளரிடம் இறைவன் கேட்கும் கேள்விகள் எப்படி கேட்கிறான், அவனுடைய அணுகுமுறை எப்படி இருக்கிறது என்பதை மட்டும் நம்ம ஒரு முன்னுரை எடுத்துட்டோம்னு வைங்களேன். ஒரு முன்னுரை, எப்படி இறைவன் கேள்வி கேட்கிறான் என்கிற நேரத்தில் அன்புள்ள சகோதரர்களே, குர்ஆனுடைய உயர்ந்த அந்த நடையை நம்ம உணர்ந்து கொள்வோம். எப்படி சிந்தனையை திறந்து வைத்து, உலகத்திலேயே ஆன்மீகம் ஆத்மீகம் என்று வந்தாலே முதலாவது செய்யற வேலை எது தெரியுமா? சிந்தனைக்கு பூட்டு போடுறதுதான். ஆன்மீகம் ஆத்மீகம் என்று வந்தாலே என்ன முடிவு எடுத்துருவான்? முதலாவது சிந்திக்க கூடாது. பாருங்க, நீங்க பெரிய, அதாவது இன்ஜினியர்ஸ்மார்களாக, பெரிய ஜட்ஜஸாக, நீதிபதிகளாக எல்லாம் இருக்கக்கூடியவர்கள் திருமணத்துக்கு பூசாரியை நம்பித்தான் இருப்பான். திருமணத்துக்கு என்ன செய்வான்? அவன் பெரிய இடத்துல இருப்பான், என்னமெல்லாம் பேசுவான். ஆனா திருமணம் என்று வந்துட்டா அவன் என்ன ஓதினாலும் சரி, அவன் எதை முகத்துல ஊதினாலும் சரி, எதை போட்டாலும் சரி அமைதியாகிறாங்க. அவன் ஒரு விஷயத்தை இயல்புலே பழகி வச்சுக்கிறான். என்ன? இந்த இடத்துல நம்ம மூளையை யூஸ் பண்ணக்கூடாது, இந்த இடத்துல நம்ம மூளையை யூஸ் பண்ண கூடாது என்பது அவன் மனதில் உள்ள பதிவு. அந்த பதிவின் காரணமாக அவ்வளவு சிந்திக்கிறவனும் அந்த இடத்துல இது நம்ம சமுதாயமாக சடங்கு சம்பிரதாயமாக செஞ்சுட்டு வருது. இதுல நம்ம எந்த கேள்வியும் என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. அதனால நீதிமன்றத்திலிருந்து எது சரி பிள்ளை என்று தீர்மானிச்சுட்டு வெளியே வரவன், வெளியே வந்தோடனே சிலைக்கு என்ன செய்யறான்? வணக்கம் போட்டு தான் வர. அது அவனுக்கு நீதி வழங்க இல்லாம இருக்கு. அதுக்கு இது சரியா பிழையா, இது கூடுமா கூடாதான்ற நீதி அவனால் என்ன செய்ய முடியவில்லை, வழங்க முடியல. ஆனா பெரும் பெரும் பிரச்சனைகள்லாம் என்ன செய்யறான்? நீதி எங்க வழங்குறான்? அதே நீதிமன்றத்தில். வெளியே என்ன செய்யறான்? சாதாரண கல்லுக்கு வணங்குவதை நம்ம என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். ஏன்னா அவன் இயல்புல என்ன பதிஞ்சிருக்குது? மூளையை இங்க யூஸ் பண்ண கூடாது. ஆனால் திறந்து விட்டு சிந்தனையை யூஸ் பண்ண மாட்டீர்களா என்று கேட்கக்கூடிய ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, குர்ஆனையும் ஹதீஸையும் நம்ம படித்தோம் என்ற இரண்டு விஷயங்களை புரிந்து கொள்வோம். ஒன்று, சிந்தனையை திறந்து விடுவது, சிந்தனைக்கு கட்டு போடாமல் இருப்பது, சிந்திக்கின்ற அந்த வாசலை திறந்து விடுவது, நமது அடிப்படைகளை சிந்தனையின் ஊடாக எப்படி அணுகுவது என்பதை சொல்லிக் கொடுப்பது. இரண்டு, சிந்தனைக்கான அடிப்படைகளையும் வரைமுறைகளையும் நெறிமுறைகளையும் வைப்பது.
ஏன் உலகத்துல எல்லா விஷயங்களுக்கும் ஒரு வரையறை இருக்க வேண்டும். பார்வைக்கும் சில சட்டங்கள் உண்டு, செவிப்புலன்களுக்கும் சில சட்டங்கள் உண்டு, சிந்திப்பதற்கும் சில சட்டங்கள் உண்டு. இந்த ரெண்டையும் குர்ஆனும் சுன்னாவும் சொல்லிக் கொடுக்கிறது. அன்புள்ள சகோதரர்கள், ஏன் சொல்லிக் கொடுக்க தெரியுமா? மூளையை இறைவன் படைத்து எதற்காக? சிந்திப்பதற்காக. மூளையை படைப்பதற்காக, சிந்திப்பதற்காக. இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் எப்பயும் தொடர்புலையே இருக்கணும். இடையில திடீர்னு வியாபாரம் ஞாபகம் வந்துடக்கூடாது. ஏன்? அதுக்கு பிறகு உங்களுக்கு தொடர்பு இல்லாம போயிடும். அன்புள்ள செய்ய நான் கோர்வையா சொல்லிக்கொண்டே போவேன், கோர்வையாக சொல்லிக்கொண்டே போய் எந்த இடத்துல ஒட்டிங்கன்னு சொன்னா போற சீதியில பார்த்துக்கொள்ளணும் உணர்வு தான் வரும். சரியா? அதனால் அன்புள்ள சகோதரர்களே, அதாவது ஏன் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா மூளையை படைச்சான். மூளையை படைத்து சிந்திப்பதற்குரிய ஆற்றலை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். கொடுத்த பின்னால்தான் சிறுக்கு வந்தது. கொடுத்து மூளை இருக்கிற டைம்ல தான் சிறுக்கு செஞ்சான். கல்ல வணங்கினான், நிர்வாணமா தவாப் செஞ்சான், எல்லா விதமான கற்களுக்காக அறுத்தான். மூளை இருக்கக்கூடாதானே அறுத்தான். அப்ப அர்த்தம் என்ன? மூளைக்கு சிந்திக்க தூண்டுவது மட்டுமல்ல, எப்படி சிந்திக்க வேண்டும் என்கின்ற விதிகளையும் அமைத்து கொடுத்தால் தான் அது சரியாகவும் சிந்திக்கும். மூளைக்கு எப்படி சிந்திக்க வேண்டும் என்கின்ற விதிகளை, இப்படித்தான் நீ சிந்திக்கணும், இப்படித்தான் போகணும் என்கின்ற விதிகளை அமைத்து கொடுத்தால் தான் அதுக்கு பின்னால அந்த சிந்தனை சீரிய சிந்தனையாக என்ன செய்யும்? அது உருவெடுக்கும். அதனால குர்ஆன் இரண்டு வேலை செய்யுது. ஒன்று சிந்திக்க தூண்டுகிறது, அடுத்தது சிந்திப்பதற்கான விதிமுறைகளை என்ன செய்கிறது? சொல்லிக் கொடுக்கிறது. இந்த ரெண்டும் குர்ஆன் உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அன்புள்ள சகோதரர்களே. ஆனால் அப்படி தெரியாம இருக்கக்கூடியவர்கள் எப்படியெல்லாம் இந்த குர்ஆன் சுன்னாவை அணுக கூடாதோ அப்படியெல்லாம் அணுகுறாங்க. இஸ்லாத்துக்கு வெளியே இருந்து அப்படியெல்லாம் அணுகுவதை